சென்னை அமைந்த கரையில் மூடப்படாத பாதாள சாக்கடைக்குள் விழுந்த 12 வயது சிறுவன் காயமடைந்திருக்கிறான். அது சார்ந்த காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கன்னியப்பனிடம் கேட்கலாம். கன்னியப்பன், எந்த பகுதியில் இது சரியாக நடந்தது? தற்போது சிறுவன் சிகிச்சை பெற்று வருகிறாரா? அபிநயா, சென்னை பெருநகர மாநகராட்சிக்குட்பட்ட அமைந்தகரை வெள்ளாளர் தெரு பகுதியில ஒரு புதிய சிசிடிவி காட்சி என்பது வெளியா இருக்கிறது. அதில் 7ஆம் வகுப்பு படிக்கும் 12 வயது சிறுவன் தெருவில் விளையாடி கொண்டிருந்த பொழுது பாதாள சாக்கடையில் விழுந்திருக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் அந்த பகுதியில் தனது நண்பருடன் ராஜன் விளையாட சென்றுள்ளார். அப்பொழுது வெள்ளாளர் தெருவில் புதிதாக கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதன் மூடி திறந்த நிலையில் இருந்துள்ளது. அவ்வழியாக சிறுவர்களோடு நடந்து வந்த அந்த சிறுவன் திறந்திருந்த கால்வாயில் திடீரென உள்ளே விழுந்திருக்கிறார். அந்த காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது அவருக்கு உடன் இருந்த நண்பர்கள் கூச்சலிட்டனர். அருகில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக ஏணி மூலமாக மீட்டு ராஜன், அந்த 12 வயது சிறுவன் ராஜனை மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஊழியர்கள் அந்த பகுதியில் அலட்சியமாக செயல்பட்டதாகவும் எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின்றி அதை மூடி வைக்காமல் முறையாக பராமரிக்காமல் இருந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மேலும் இது தொடர்பாக எந்த உதவியும் இதுவரை அது கிடைக்கவில்லை எனவும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக அந்த பகுதியில பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அபிநயா, சிறுவன் அந்த பாதாள சாக்கடை திறந்திருந்ததில் விழுந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கன்னியப்பன்.